தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 33வது திருப்பதிகம் குழைத்த 10. சிவாய நமக. குழைத்த 10 திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்ம நிவேதனம். குழைத்த 10 என்பது மனம் நைந்து கூறும் 10 பாடல்களின் தொகுப்பு. அதாவது பண்டைய வினைகள் தம்மை வருத்தும் இன்னலுக்கு ஆற்றாத மாணிக்க வாசகர் தாம் செய்த பிழைகளை எண்ணி இறங்கி தம்மை உய்விக்குமாறு திருப்பெருந்துறை இறைவனிடம் அரற்றி கூறும் முறையீடாகும். ஆத்தும நிவேதனம் என்பது நேயத்தோடு ஒன்றல் என கூறுவர். அதாவது ஆன்மாவை சிவனது திருவடிகளில் தானமாக அளித்தல். சிவாய நமக. பாடல். என்னை உடையவனே, உமையவளின் மணாளனே, என் அப்பனே, முன்னர் நான் செய்திருந்த தீவினை என்னும் நோயிலிருந்து என்னை காப்பாற்றுக. உன்னை சேர்ந்திட நான் மேலும் முயன்றால் எனக்கு கிடைக்க வேண்டிய நற்கதிதான் கிடைக்குமோ? சொல். நான் பிழை செய்திருப்பேன், அதனை பொறுத்து கொண்டு என்னை ஆட்கொள்ளக்கூடாதோ? உனது அடியவனாகிய நான் நிலவணிந்த நீண்ட முடியினை உடையவனே, இதுவும் முறையோ எனச் சொல்லி அழைக்கின்றேன். எனக்கு அருள் செய்யாமல் ஒதுங்குகின்றாயே இறைவா, உனது பெருமைக்கு இதுவும் அழகோ? கூறுக. சிவாய நமக. கொடி போன்ற அழகிய இடையினை உடைய உமையவளை ஒரு பாகத்தை கொண்டவனே, எம் அரசனே, எங்கள் சிவலோகனே, என்னை உடையவனே, எனது துன்பங்கள் எல்லாம் நீ முன்னரே நீக்கிவிட்டாய் என்றே கருதி இருந்தேன். ஐயோ என்றிறங்கி என்னிடத்து அருள் செய்யாமல் பாவம் சேரும் இந்த உடலை அழிக்காமல் விட்டதுதான் என்ன காரணத்திற்காக? ஐயனே, என்னை கூவி அழைத்து ஏவல் கொள்ளாமல் நீயே இவ்வாறு தண்டித்தால் அத்தண்டனை ஒன்றே போதும். அதனையும் இன்பமாக ஏற்றுக்கொள்கிறேன். சிவாய நமக. ஏழை பங்கனே, எம் அரசனே, 8 தோள்களையும் 3 கண்களையும் உடைய எம்மானே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் அன்று கருணையினால் ஆட்கொண்டாய். அந்த கருணைதான் இன்றைக்கு எங்கு போய்விட்டது என்பதை அறியேனே. குன்று போன்ற குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டால் உனக்கு என்னதான் குறை நேர்ந்துவிடும்? ஆதலால் எனக்கும் அருள் செய்வாயாக. சிவாய நமக. மான் போன்ற பார்வையினை உடைய உமாதேவியின் மணவாளனே, நிலையான உனது சிறப்புகளை எல்லாம் நான் மறந்திருந்தேன். அதனால் உன் உடலில் புகுந்து கொள்ளுமாறு என்னை தள்ளி வருத்தமடைய செய்து விட்டாய். எம் அரசனே, எனது அறியாமையினை அறிந்த நீயே என்னை கூவி அழைத்து கொள்வாயாக. அவ்வாறு அருள் செய்து என்னை அழைத்து கொள்ளும் நாள்தான் எந்த நாளோ என்று உன்னிடம் வேண்டுகின்றேன். சிவாய நமக. சிவலோகநாதனே, பேசும் நாக்கு முதலாக கரணங்கள் ஈராக உள்ள அனைத்தும் நீயேதான். எனக்கு தெளிவும் நீ, திகைப்பும் நீ, தீமை நன்மை ஆகிய அனைத்தும் நீயேதான். உன்னை அன்றி எனக்கென்று தனிப்பட்ட தன்மை எதுவுமே இல்லை. மெய்ப்பொருளாகிய உன்னை விளக்கமாக சொல்லுவதற்கு வழி தெரியாமல் திகைக்கின்றேன். என்னை நீ தெளிவுபடுத்த வேண்டாவோ? சிவாய நமக. உயிர்கள் விரும்புவதை அறிபவனும் நீயே, விரும்பிய அனைத்தையும் அளிப்பவனும் நீயே. உன்னை காண விரும்பும் நான்முகனும் திருமாலுக்கும் அறியவனாய் இருப்பவனும் நீயே. என்னை விரும்பி ஏவல் கொண்டவனும் நீயே. உன்னிடத்தில் விரும்பி கேட்ட எதனை நீ எனக்கு தந்தருளனாய்?
நீ எதனை எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதனையே தான் நானும் விரும்புகின்றேன். இப்படி இல்லாமல் வேறொன்றை நான் விரும்புகின்றேன் என்றால் அதுவும் உன்னுடைய விருப்பத்தினாலே தவிர என்னுடைய விருப்பத்தினால் அன்று. சிவாய நமக. 8 தோள்களையும் 3 கண்களையும் உடைய எம்பெருமானே, குன்றினை போன்றவனே, அன்று நீ என்னை ஆட்கொண்ட போது எனது உயிரையும் உடலையும் உடைமைகள் எல்லாவற்றையும் நீ உன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ? அவ்வாறு ஆக்கிக் கொள்ளாமல் போன காரணம்தான் என்ன? நீ உன்னுடையதாக ஆக்கிக் கொண்டிருந்தால் எனக்கு இன்றைக்கு ஓர் இடையூறு ஏற்பட்டிருக்குமோ? நீ நல்லதையே செய்பவன், கெட்டதையும் செய்வாயோ? ஆயினும் இதற்கு நான் தான் தலைவனோ? சொல்வாயாக. சிவாய நமக. நாயினும் கடைப்பட்ட நாயாகிய என்னை அன்று நீ மிகவும் விரும்பி ஆட்கொண்டாய். எனது மாயப் பிறவியினை உன்னிடமே ஒப்படைத்து விட்டு சும்மா இருக்கின்றேன். அப்படி சும்மா இருப்பதை தவிர வேறெதனை பற்றியும் ஆராய்கின்ற வல்லமை எனக்கில்லை. இங்குள்ள அதிகாரமும் என்னுடையது இல்லை. நெற்றிக்கண்ணை உடையவனே, உடம்பை கொடுத்து இவ்வுலகில் என்னை அலைய விடுவாயோ? உனது திருவடியின் கீழ் வைப்பாயோ? எல்லாமே உனது விருப்பம் தான். சிவாய நமக. நெற்றிக்கண்ணை உடையவனே, உனது திருவடிகள் இரண்டையும் எனது கண்கள் களிப்படையுமாறு கண்டு மகிழ்ந்தேன். வேறு எதனை பற்றியுமே எண்ணாமல் இரவும் பகலும் நான் அவற்றை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்படி எண்ணுவதைத் தவிர இப்பூமியில் எனது உடலை விட்டுவிடும் வழியினையும் உனது திருவடிகளில் வந்து சேருகின்ற வழியினையும் என்னால் எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? இறைவனே, அவ்வாறு நான் எண்ணுவேனாயின் அதுவும் மிகுந்த அழகினை உடையதே ஆகும். அதாவது அழகில்லை என்பது ஆகும். சிவாய நமக. என்னை உடையவனே, என்றும் இளமையாயிருப்பவனே, அழகான அந்தணனே, அரசனே, உனது அடியவனாகிய நான் உனது அழகினையே காண விரும்பி ஓலமிட்டு அரற்றுகின்றேன். அன்று விளக்கமுடன் திகழும் உனது திருமேனியினை காட்டி என்னை ஏவல் கொண்டாய். பழமையானவனே, புகழுக்கு காரணமாக விளங்கும் உனது திருவடிகளை எனக்கு காட்டாமல் என்னை மனம் குழையச் செய்து விட்டாயே. சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.